தாய் வீடு ஜூன் மாத இதழ் 2026. தோழர் வேலு. போராட்டம் எங்கேயோ அங்கே. எழுத்துருவாக்கம் மு. நித்யானந்தன். குரல் வடிவம் கு. பிரபு. சிறையின் சுவர்களுக்கு மேலால் சூழப்பட்டிருந்த முள்வேலிக்குள் நிலவு சிக்கிக் கொண்டு விட்டது. நாங்களோ பாடலிசைத்தும் விவாதித்தும் புரட்சி கனவுகளில் எங்களை இழந்திருந்தோம். தெலுங்கு கவிஞர் வரவர ராவ். துப்பாக்கி குழலிலே இருந்து அதிகாரம் பிறக்கிறது என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட பிரிவு மண்டபத்தின் முன்னால் நாங்கள் சுவரொட்டிகளை ஒட்டிக் கொண்டிருந்த போது இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவோ பிரிவு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 1971 ஜிவிபியின் ஆயுத கிளர்ச்சியின் போது தென்னிலங்கையிலே சிங்கள இளைஞர்களின் சடலங்கள் களரி கங்கையிலே மிதந்தன. 1980 காலப்பகுதியில் சென்னையில் நான் நின்றபோது நக்சலைட்டுகள் வேட்டைக்காடாய் தமிழகம் மாறியிருந்ததை பார்த்தேன். நக்சலைட்டுகள் ஏன் உருவாகுகின்றார்கள் என்பது பற்றி இந்திய ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரவை அக்கால பகுதியிலே ஆய்வு நடாத்தியது. கிராமப்புறங்களிலே நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் என்பது பற்றி அறிக்கையை அது வெளியிட்டிருந்தது. தமிழ்நாட்டில் வட ஆற்காடு, தருமபுரி மாவட்டங்களில் நக்சலைட்டுகள் நடவடிக்கைகள் அதிகரிப்பதற்கு காரணம் அந்த மாவட்டங்களிலே உள்ள நிலமில்லாத விவசாய தொழிலாளர்களின் மோசமான நிலைமைதான். பெரும்பாலும் ஹரிஜனங்களாக இந்த விவசாய கூலிகள் பேராசை பிடித்த வட்டிக்காரர்களாலும் நிவச்சுவாந்தர்களாலும் கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள். கொத்தடிமை முறை சகஜமாக உள்ளது. குறைந்தபட்ச கூலி கொடுக்கப்படுவது இல்லை. தமிழ்நாட்டிலே நடந்த நக்சலைட் நிகழ்ச்சிகளில் காணப்பட்ட முக்கியமான போக்குகளில் ஒன்று, உள்ளூர் நிலப்பிரபு வட்டிக்கார சக்திகளுக்கு எதிராக நக்சலைட்டுகள் நடத்திய தாக்குதலில் பாதிக்கப்படும் கிராம பணக்காரர்கள் தற்பாதுகாப்பு குழுக்களை அமைத்துக் கொள்வதற்கு அரசின் அதிகாரபூர்வமான உதவியும் ஆதரவையும் பெறும் நிலையிலே இருக்கிறார்கள் என்பதாகும். ஆனால் இதற்கு மாறாக சிறு விவசாயிகளும் விவசாய கூலிகளும் ஒன்று திரண்டு குறைந்தபட்ச கூலியை பெறவும் கொத்தடிமை முறை தீண்டாமையை அகற்றவும் கடன் நிவாரணம் பெறுவதற்கும் அரசாங்கம் எந்த முயற்சியையும் எடுத்ததாக தெரியவில்லை என்று ஒன்றிய அரசு ஆய்வறிக்கை வெளியிட்ட அரசியல் சூழல் அது. 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து இந்தியாவிலே உள்ள அனைத்து நக்சலைட் அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்து விடலாம் என்று பரிந்துரைத்த பின்னும் தமிழ்நாடு அரசு மட்டும் அதனை ஏற்காது நக்சலைட் கைதிகளை விடுதலை செய்ய மறுத்தது. போலீஸ் அராஜகம் தலைவிரித்தாடிய ஓர் அவலச் சூழலிலே பூபாலன் எனும் தோழர் வேலு என்ற அரசியல் புரட்சிக்காரன் தர்மபுரியிலே புறப்படுகின்றான். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு எதிராக கூலி உயர்வு கோரி தொழிற்சங்க நடவடிக்கைகளிலே தொடர்ந்து போராடிய புரட்சிகர இளைஞனாக தோழர் வேலு புரட்சிகர அரசியலில் கால் பதிக்கின்றார். அன்று தொடங்கி அவரின் அரசியல் பயணம் இறுதி வரை தொடர்ந்தது. அவர் நெருப்பாற்றிலே நீந்தி இருக்கின்றார். தர்மபுரியிலே பாலக்காடு சம்பவம் ஒன்றிலே வெடிகுண்டு வைத்தார் என்ற ஜோடிப்பு வழக்கிலே தோழர் வேலு 4 ஆண்டுகள் சிறை வைக்கப்பட்டு பிணையிலே வருவதும் போவதுமாக 10 ஆண்டுகள் கொடிய அடக்குமுறையை எதிர்நோக்கினார். ஆந்திராவிலே நக்சலைட் சதி வழக்கிலே ஆஜரான KG கண்ணபிரான் என்ற மனித உரிமை வழக்கறிஞர் அந்த வழக்கினை ஆரம்பித்த போது தனக்கு 45 வயது என்றும் வழக்கு முடிவுக்கு வந்தபோது தனக்கு வயது 60 ஆகிவிட்டது என்றும் நீதிமன்றத்திலே குறிப்பிட்டார். தோழர் வேலுவின் நீண்டகால சிறைவாசம் அவருக்கு செழுமையான அனுபவங்களை தந்து அவரை புடம் போட்டிருக்கின்றது. சிறைச்சாலையிலே அவர் சந்திக்க நேர்ந்த ஈழ விடுதலை போராளிகளின் அரசியல் வறுமையை பற்றி தோழர் வேலு விரிவாகவே என்னிடம் பேசியிருக்கின்றார். சக அரசியல் கைதிகளின் நலனுக்காக அவர் நிறையவே உழைத்திருக்கின்றார். அவரை எங்கே நிறுத்தினாலும் அவர் போராட்ட கனல் ஒருபோதுமே அணைந்ததில்லை. வெற்றி சுலோகங்களை உச்சாடனம் செய்யும் போலி புத்திஜீவிகளின் கூடாரத்திலே இருந்து அவர் வெகு தொலைவிலே நிற்பவர். பேச்சுக்கும் செயலுக்கும் பேதம் தெரியாத பெருமகன் தோழர் வேலு நம் காலத்திலே நம்முடன் இத்தகைய மாசற்ற மனிதன் வாழ்ந்து சென்றிருக்கின்றான் என்பதை நினைக்க மனம் சிலிர்க்கின்றது. இத்தகைய பெரும் மனிதர் எப்போதாவதுதான் தோற்றம் தருகின்றார்கள். அந்த மனிதர் என் வீட்டிற்கு வந்த போதெல்லாம் சூரியனைப் போல ஒரு பிரகாசம் வீட்டிலே நிறைவதை உணர்ந்திருக்கின்றேன். சொந்த சகோதரனுக்கு மேலான பாசத்துடன் மனம் விட்டு கதைத்ததும் சிரித்தும் உறவாடிய நாட்களை துயரத்தோடு நினைவு கூறுகின்றேன். இனம் புரியாத நம்பிக்கையை அள்ளி வீசுவராக திகழ்பவர். மனிதத்துவத்தின் சொரூபமாக அவர் மிளிர்ந்தார்.
அமரந்தாவின் நெருக்கமான இலக்கிய நண்பராக இருந்திருக்கின்றார். மார்த்தா தர்பா எழுதிய நிழல்களின் உரையாடல் என்ற அர்ஜென்டினிய நாவலை அமரந்தா தமிழிலே மொழிபெயர்த்திருந்தார். லத்தீன் அமெரிக்க இலக்கியங்களை தமிழிலே தருவதை பேரிலக்காக கொண்டு செயற்படுபவர் அவர். நிழல்களின் உரையாடல் நாவலை விமர்சனம் செய்யுமாறு தோழர் வேலு அந்த நாவலை என்னிடம் தந்திருந்தார். விரிவான விமர்சனம் ஒன்றை ஈஸ்ட்ஹாம் ட்ரினிட்டி மண்டபத்தில் செய்திருந்தேன். அந்த நாவலின் எனது மதிப்பீட்டினை தோழர் வேலு பாராட்டி பேசியது குறித்து நான் மனநிறைவுற்றேன். தோழர் வேலு கூர்மையான வாசகர், அம்பேத்கரிய மார்க்சிச நூல்களை தொடர்ந்து பயில்பவர், முற்போக்கு இலக்கியங்களின் நல்வாசகர், விளிம்பு நிலை மாந்தர், ஆதிவாசிகள், ஏகாதிபத்திய பொருளாதாரம் என்பன அவருக்கு உவப்பான வாசிப்பு பரப்பாக இருந்தது. வேரியர் எல்வினும் அவரது பழங்குடிகளும் என்ற ராமச்சந்திர குஹா எழுதிய நூலை அவர் வாசித்து வெகுவாக அதனை சிலாகித்து கூறியுள்ளார். அவருடைய புத்தக அலுமாரி கனதியான அறிவார்ந்த நூல்களால் நிறைந்திருந்தது. தமிழகத்தில் அவ்வப்போது வெளியாகும் நல்ல மொழிபெயர்ப்பு நூல்களை உடனுக்குடன் தெரிந்து அறிமுகம் செய்பவர் வேலு. லண்டனிலே நடைபெறும் அரசியல் கலை இலக்கிய கூட்டங்களில் தோழர் வேலு எப்படியும் பிரசன்னமாகி இருப்பார். நூல் விமர்சனங்களில் கூர்மையான தனது பார்வையை முன்வைப்பார். தமிழ் பிரபாவின் பேட்டை என்ற நாவலை விமர்சிக்கையிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் மறக்கப்பட்டிருந்த பேட்டை தமிழ் இலக்கியங்களில் வகைப்படுத்தப்பட்ட நிலப்பகுதிகளிலே இல்லாத பகுதி, எந்தவித திணை கோட்பாடுகளுக்கும் உட்படாது. இந்த பேட்டையிலே உள்ள மக்களும் அவர்களின் வாழ்க்கையும் மொழியும் பொது புத்திகளிலே சித்தரிக்கப்பட்ட வகை மாதிரி அல்ல என்று நுணுக்கமான தன் வர்க்க பார்வையை முன்வைப்பவர். லண்டனில் நடைபெற்ற மிக பல இலக்கிய அரசியல் கூட்டங்களில் நாங்கள் பங்கு பெற்றி பேசியிருக்கின்றோம். பெரியார் மீது தமிழகத்தில் அவதூறு பிரச்சாரம் நிகழ்த்தப்பட்ட போது அதனை கண்டித்து நாங்கள் பவுசரின் நூல் விற்பனை கூடத்திலே கூட்டம் நடத்திய போது சீமானின் லும்பட் கூட்டம் நுழைந்து காடைத்தனம் பண்ணிய வேளையிலே தோழர் வேலு, மீனாள், நித்யானந்தன், ராகவன் ஆகியோருடன் நானும் கடும் விவாதத்தில் இறங்கினோம். நிலைமை மோசமான நிலையிலே போலீசார் வந்து அந்த காடை கூட்டத்தை வெளியேற்றியது. மோதலாக வெடிக்கும் அந்த சூழலிலே தோழர் வேலு உறுதியாகவும் நிதானத்துடனும் தீர்க்கமாக பதிலளித்தார். எந்த கூட்டத்திலும் தோழர் வேலுவின் பிரசன்னம் பிரகாசமாயிருக்கும். மகாராஷ்டிர மாநிலத்திலே பூனேயில் பீமா கொரேகானில் 2018 ஜனவரி 1 தலித் செயற்பாட்டாளர்களுக்கும் இந்துத்துவ ஆதிக்க சாதி பேஷ்வா வலதுசாரிகளுக்கும் இடையிலே மூண்ட வன்முறையில் வழக்கறிஞர்கள், பத்திரிகையாளர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள், சமூக போராளிகள் என 16 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இவர்கள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினர் என்று 10,000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து சிறையில் அடைத்தனர். சிறையில் அடைக்கப்பட்ட 83 வயதான ஸ்டான் சுவாமி போதிய மருத்துவ வசதியின்றி சிறையிலே மரணித்தார். ஸ்டான் சுவாமி அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வருகை தந்திருந்த போது அவரோடு நான் உரையாடியிருக்கிறேன். 8 ஆண்டுகளுக்கு பின்னர் இப்போதுதான் ஒருவர் தவிர 14 பேருக்கு பிணை கிடைத்து வெளியிலே வந்துள்ளனர். சீரிய அம்பேத்கரியரான தோழர் வேலு BK-16 எனப்படும் இந்த இந்திய அரசின் அராஜக கைது நடவடிக்கைகளை கேட்டு கடும் அரசிட்டம் கொண்டிருந்தார். 1818 ஆண்டு ஜனவரி 1 பூனேயில் பீமா கொரேனலில் பார்ப்பனிய பேஷ்வாக்கள் என்ற அடக்குமுறை ஆதிக்க சாதியினருக்கும் தீண்டப்படாத மகார் சிப்பாய்களை கொண்ட கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையிலே நடந்த போரில் பேஷ்வாக்கள் வென்று மகார் குழுமத்தினர் வெற்றி வாகை சூடினர். அந்த போரிலே மரணித்த மகார் இன சிப்பாய்களுக்கு வெற்றி தூணும் அந்த இடத்திலே நிர்மாணிக்கப்பட்டது. பாபா சாஹிப் அம்பேத்கர் 1927 ஆண்டு ஜனவரி 1 பீமா கொரேகானுக்கு சென்று மறைந்த மகா தியாகிகளுக்கு வீரவணக்கம் செலுத்தியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் தலித் அமைப்பினர் அங்கு கூடி சங்கமிக்கும் களமாக அது மாறியது. அந்த வெற்றி திருநாள் 200வது ஆண்டு நிறைவினை 2018 ஜனவரி 1 பெருமளவிலே தலித் மக்கள் திறந்து கொண்டாடிய வேளையில்தான் பேஷ்வாக்கள் குண்டர்கள் திட்டமிட்டு வன்முறையிலே ஈடுபட்டு கலவரத்தை உருவாக்கினார்கள். இக்கலவரத்தை உருவாக்கி பிரதமரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினர் என்று சமூக போராளிகளை கைது செய்த செயலாளி தோழர் வேலு பெரும் மனக்கிலேசம் கொண்டிருந்தார். கைது செய்யப்பட்டிருந்த போராளிகளில் ஒருவரான புரட்சிகர தெலுங்கு கவிஞரான வரவராவ் அவர்கள் தோழர் வேலுவிற்கு மிகவும் பரிச்சயமான தோழராவார். 1000 மைல் தொலைவிலே இருந்தாலும் கைது செய்யப்பட்ட தோழர்களின் சிறை துயரத்தை தோழர் வேலு நெஞ்சிலே சுமந்தார். பெருந்துயரமும் சினமும் அவரை ஆட்கொண்டிருந்தன. போராட்டம் எங்கேயோ, அடக்குமுறைகள் எங்கேயோ, அங்கெல்லாம் தோழர் வேலுவின் இதயம் ஊன்றி நின்றது.
முற்போக்கு செயற்பாட்டாளர்களை மாவோயிஸ்டுகள் என்று முத்திரை குத்தி அவர்களுக்கு பிணையும் வழங்காது போலீஸ், அரசு, நீதிமன்றம் அனைத்தும் இணைந்து நடத்தி கொண்டிருந்த அராஜகத்தை பார்த்து தோழர் வேலு மனம் கொதித்தார். சிறை வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் சிறையில் மோசமாக நடத்தப்பட்டு வருவதைக் கண்டு அந்த நல்ல மனிதரின் நெஞ்சம் வாடியது. இந்த வழக்கின் போக்கினை தோழர் வேலு தொடர்ந்து அவதானித்து வந்தார். டெல்லி பல்கலைக்கழக ஆங்கில பேராசிரியர் ஹெனி பாபுவின் கைது பற்றி, ஆனந்த் தெல்தும்பேட், கௌதம் நல்கா பற்றி தொடர்ந்து தனது முகநூலிலே தோழர் வேலு பதிவிட்டு வந்தார். பொய் வழக்கு போடப்பட்டு 10 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்து வெளியிலே வந்த பேராசிரியர் சாய்பாபாவின் மறைவினை தனது பதிவிலே கொணர்ந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார் தோழர் வேலு. பீமா குரேகான் வழக்கிலே கைது செய்யப்பட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் அனுபவிக்கும் சிறை கொடுமைகளை விவரிக்கும் ஆல்பாஷோ எழுதிய த இன்கார்சரேஷன் என்ற ஆங்கில நூலின் தமிழாக்கத்தை தோழர் வேலு நம் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஜெய்ப்பூர் மாவட்டத்தில் நக்சலைட் போராளியான தோழி சுகுணா இந்திராவதி நதியிலே தன்னை மாய்த்து கொண்ட சோகத்தை தோழர் வேலு பதிவு செய்திருந்தார். ஜவஹர்லால் பல்கலைக்கழகத்தில் கைது செய்யப்பட்ட உமர் காலித், சார்ஜில் இமான் ஆகிய மாணவ தலைவர்கள் கைது செய்யப்பட்டு கொடுமையை தோழர் வேலு தொடர்ந்து சாடி வந்திருக்கின்றார். பிரிட்டிஷ் மியூசியத்தில் புராதன மத்திய கிழக்கு கலைக்கூடத்திலே பாலஸ்தீனம் என்ற சொல் காலமுரண் அனாக்ரானிக் கொண்டது என்று நீக்கப்பட்டது என்ற செய்தியை தோழர் வேலு நம் கவனத்திற்கு கொண்டு வருகின்றார். நாம் சாதாரண வாழ்வின் ஓட்டத்திலே நாம் கண்டுகொள்ளாமல் விடுகின்ற கோரங்களை, அவலங்களை, சூசகமான நச்சு வலைகளை தோழர் வேலு நுணுக்கமாக அவதானித்து நாம் அக்கறைக்கு உட்படுத்துகின்றார். தனது முகநூலுக்கு மனிதன் முகமென்று அழகிய பெயரிட்டார். அவரது முகநூல் பதிவுகளிலே வெற்று அரட்டைகள் இடம்பெறுவதில்லை. தாங்கள் சமைத்த பருப்பு சாம்பார், தாங்கள் விடுமுறையிலே கொழும்பின் 5 நட்சத்திர நீச்சல் தடாகங்களில் நீச்சல் அடிக்கும் படங்களை அவரின் முகநூல் பதிவிலே காண்பதற்கில்லை. அவர் இந்த உலகின் மனிதரின் முகமாக நின்றார். ஏழை மக்களின் கண்ணீரில் அவர் நிறைந்திருந்தார். அதிகாரத்திற்கு எதிரான ஆதிவாசிகளின் போராட்டத்திலே அவர் தோய்ந்திருந்தார். இந்திய சிறைகளிலே வாடும் அரசியல் தோழர்களின் துயரிலே அவர் கரைந்திருந்தார். அடிமட்ட மக்களின் ஜீவாதாரத்திற்கான குரல்கள் எங்கு ஒலித்தனவோ அங்கெல்லாம் அவரின் தாபம் நிறைந்திருந்தது. போர்த்துக்கலிலே தொழிலாளர் போராட்டம் நடத்திய போது அவர்களின் நெருக்கமான தோழராக தன்னை இனங்காட்டினார். பாசிச போக்குகள் விடுதலை இயக்கத்திலே தலை தூக்கும் போதெல்லாம் அவற்றை எளிதாக இனங்காணும் நுண்வறி கொண்டிருந்தார். அடக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தில் அவர் என்றுமே முன்னணியிலே நின்றிருக்கின்றார். அரசியல் கலந்துரையாடல்களில் எந்த பிரச்சினையும் தொழிலாளர் வர்க்க கண்ணோட்டத்திலே நின்று அணுகும் போக்கிலே இருந்து அவர் விலகி சென்றது கிடையாது. மாற்றார் கருத்தை மதித்து தனது தர்க்கத்தை அவர் வலியுறுத்துபவர். தேடிச்சோறு நிறந்தின்று வாழும் வேடிக்கை மனிதர் அல்ல அவர். மானிடர் இங்கு நல்வாழ்வு வாழும் அற்புத கனவினை நெஞ்சிலே சுமந்து திரிந்தவர். அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் வசீகரம் அவரிடம் இருந்தது. அவர் வாழ்வெல்லாம் போராட்டமாயிருந்தது. இந்திய சிறைகளிலே அவரின் இளவயது வாழ்க்கை கழிந்தது. பிரிட்டனிலே அவருக்கு அகதி அந்தஸ்து கிடைத்தது. அவர் பிரிட்டிஷ் பிரஜையானார். இந்திய அரசு இன்டர்போல் கூடாக அவரை பயங்கரவாதி என்று அவர் மீது நாடு கடத்தல் வழக்கை தொடர்ந்தது. இந்திய அரசு எந்த வழக்குகளை இவர் மீது தொடர்ந்ததோ அதே வழக்குகளை முன்வைத்தே பிரித்தானிய அரசு அவற்றை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரித்தானிய பிரஜை என்று அங்கீகாரம் வழங்கியது. ஆனால் அதே குற்ற வழக்குகளை முன்வைத்து தோழர் வேலு மீது இந்திய அரசு வழக்கு தொடர்ந்தபோது அகதியாயிருந்தபோது ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனு பிரித்தானிய பிரஜையான ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்காது. அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டு வழக்கினை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் அறுதியிட்டது. தோழர் வேலுவின் நண்பர் வட்டம் அதிர்ந்து போனது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த வழக்கு இறுதியில் வெற்றிகரமாக முடிந்தது என்று தோழர் வேலு நீதிமன்றத்திலே இருந்து எனக்கு அறிவித்த போது நான் சிந்தை நிறைந்தேன். ஆனால் இன்டர்போல் விரித்த வலையிலே சிக்காது மீண்டும் தோழர் வேலு காலம் விரித்த வரையிலே சிக்கிக்கொண்ட சோகம் நம் மனதை விட்டு என்றும் அகலாது. எங்கெல்லாம் அநீதிக்கு எதிரான போராட்டம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் மந்தஹாச புன்னகையோடு நீ ஒளிர்வாய் என் தோழனே. நன்றி.